World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு பர்டிகுலர் தலைப்பில் வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோம். சில சமயம் ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பாக எடுப்போம். ஒரு பர்டிகுலர் தலைப்பை எடுத்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் முழுவதுமாக அந்த தலைப்பை அன்றைக்கி ஒரு நாளில் படித்து முடிச்சுருவோம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 டே ஆன்லைன் ஜூம் கிளாஸாக துல்லியமாக பலன் சொல்லும் சப்தரிஷி நாடி ஜோதிடம் அப்படிங்கிற வகுப்பு நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் நம்முடைய இன்ஸ்டியூட் சார்பாக நடத்தக்கூடிய முதல் முறையாக நடத்தக்கூடிய வகுப்பு. இது நான் கிட்டத்தட்ட 2015 இந்த முறையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் 10 வருஷமாக. இதில் நிறையா விஷயங்கள் துல்லியமாக எடுக்க முடியும். அதை இன்றைக்கி நம்மளுடைய மாணவர்களுக்காக முதல் முறையாக வகுப்பாக எடுக்க போகிறேன். ஸோ நிறைய அனுபவங்கள் வாய்ந்த கருத்துக்கள் இந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ முதல்ல இந்த வகுப்பில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோங்கிற ஒரு அறிமுக உரையை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல்ல சப்தரிஷி நாடினா என்னென்ன எல்லாருக்கும் தெரியணும். சப்தரிஷி நாடி ஜோதிடம் அப்படின்னா என்னென்னா, நம்ம ரெகுலராக படிக்கக்கூடிய பாரம்பரிய முறை, அதுக்கப்புறம் நாடி முறை, இந்த 2 முறையோட ஒரு கூட்டணி தான் சப்தரிஷி நாடி ஜோதிடம். சரிங்களா? ஸோ பாரம்பரிய முறையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதில் எல்லாத்துலேயுமே முழுக்க லக்னத்தை பயன்படுத்துவீங்க. லக்னம் மற்றும் பாவம், இந்த காரகத்துவங்களை பயன்படுத்தி நம்ம பலன் எடுப்போம். நாடி முறையில் கிரக காரகத்துவம் மற்றும் ராசி காரகத்துவம் இதை மட்டுமே பயன்படுத்தி லக்னம் இல்லாமல் பலன் எடுப்போம். இந்த சப்தரிஷி நாடி முறையில் பாரம்பரிய முறையும் நாடி முறையும் இணைத்து பலன் எடுக்க போகிறோம். லக்னம் பாவத்தையும் கிரகம் ராசி இந்த 2 காரகத்துவங்களை இணைத்து பலன் எடுக்க போகிறோம். இதுதான் சப்தரிஷி நாடி ஜோதிடம். அதை பலன் எடுக்கணுன்னா நமக்கு எந்த ஒரு காரியத்துக்குமே கிரக காரகத்துவங்களா கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவம், ராசி காரகத்துவம் இந்த 3 காரகத்துவங்களும் தெளிவாக தெரிஞ்சிருந்தால் தான் இந்த முறையில் அழகாக பலன் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வருமானம் வேணும் அப்படின்னா வருமானத்துக்கான பாவம் என்ன? 2ஆம் பாவம். அடுத்தது வருமானத்துக்கான கிரகம் என்ன? குரு. வருமானத்துக்கான ராசி என்ன? ரிஷப ராசி. இப்படி எந்த ஒரு விஷயத்துக்குமே அதோடைய பாவ காரகத்துவம் எது, கிரக காரகத்துவம் எது, ராசி காரகத்துவம் எது, இந்த 3 விஷயங்களும் தெரிஞ்சிருந்தால் தான் சப்தரிஷி நாடி ஜோதிடத்தில் நம்ம அழகாக பலன் எடுக்க முடியும். ஓகே. ஸோ இந்த கான்செப்டில் நம்ம எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னா, இந்த கான்செப்ட்லேயும் நமக்கு கிரக வலிமை அப்படிங்கிற விஷயத்தை படிக்க போகிறோம். அந்த கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பலன் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக இதில் நம்ம முழுமையாக படிப்போம். எக்ஸாமில் ஒரு 4 கான்செப்ட்டுக்கு நம்ம பார்க்கலாம். வகுப்பில் முழுமையாக படிப்போம், நம்ம எக்ஸாமில் ஒரு 4 கான்செப்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல ஒருத்தங்களுக்கு நல்ல வீடு அமையணும். அப்போ நல்ல வீடு அமையணும்னா அதுக்கான பாவம் என்ன? 4ஆம் பாவமா? ஓகே. அதுக்கான கிரகம் என்ன? செவ்வாய். ரைட். இது 2 எடுத்தாச்சா? இப்போ ஜாதகத்தில் இதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறத நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். பாவத்தையும் கிரகத்தையும் மட்டும் பார்த்தா போதும். அதை வச்சு மிக அழகாக எடுத்துடலாம். ஸோ இந்த ராசி கட்டத்தில் செவ்வாய் ஒருத்தங்களுக்கு இங்கே இருக்குது. இது முழு ராசி கட்டம். இதில் நம்ம லக்னமே போடலை. லக்னமே போடாமல் எடுக்கிறது தான் நாடி மெத்தட். ஆனால் இருந்தாலும் இதில் பாவத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். இதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இதோட மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இவருக்கு நல்ல வீடு அமையுமா, இவர் வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கா, சொந்தமாக இடம் வாங்குவாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணுன்னா முதல்ல
அந்த வீடு நிலத்துக்கான காரக கிரகம் யாருன்னு பார்க்கணும். அந்த காரக கிரகத்தை தான் இங்கே நோட் பண்ணியிருக்கோம். யார் வராங்க? செவ்வாய். அந்த செவ்வாய் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. செவ்வாய் வந்து இவருக்கு எங்கே இருக்குது? துலாம் ராசியில் இருக்குது. அந்த காரக கிரகமான செவ்வாயிலிருந்து 4ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த காரக கிரகமான செவ்வாயிலேருந்து 4ஆம் பாவம் எங்கே வருது? மகரம். அப்போ இந்த 4ஆம் பாவம் எப்படி இருக்குது? காரக கிரகமான செவ்வாயிலேருந்து 4ஆம் பாவம் ஆட்சி பெற்று உள்ளது. 4ஆம் அதிபதி சனி ஆட்சி பெற்று உள்ளது. அப்போ என்ன சொல்லலாம்? இவருக்கு உறுதியாக சொந்த வீடு இருக்கும், சொத்து இருக்கும், சொந்தமாக நிலம் வாங்கியிருப்பார், ஒரு நிலமாவது இவர்கிட்ட இருக்கும். இதான் அதோடைய கான்செப்ட். இப்படி நம்ம இந்த கான்செப்டை எடுக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? காரக கிரகம் யாரோ அந்த காரக கிரகத்திற்கு அந்த பர்டிகுலர் விஷயத்தோட காரக பாவம் என்னவோ அந்த பாவத்தின் அதிபதி, இப்போ காரக கிரகம் செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு 4ஆம் பாவம் மகரம், அதனோட அதிபதி வலிமையாக இருந்தால் அவருக்கு அந்த விஷயம் கிடைக்கும். இது ஆட்சி பெற்று உட்காந்துருக்கு, அதனால் கிடைக்கிது. ஸோ இந்த அதிபதி வலிமையாக இருக்கலன்னு பார்க்குறதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, கிரக வலிமைன்னு. அது ஃபுல்லாக நான் சொல்லிக் கொடுப்பேன். இது வந்து ஒரு கான்செப்ட். ஓகே சார், ரைட். இப்போ அடுத்தது வந்து அடுத்த கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அடுத்தது வந்து ஒருத்தங்களுக்கு கார் வாங்கணும். அடுத்தவங்களுக்கு என்ன வாங்கணும்? கார் வாங்கணும். கார் வாங்கணுன்னா எந்த பாவத்தை குறிக்கும்? 4ஆம் பாவமா? கார் வாங்கணும் 4ஆம் பாவம். சரி, கிரகம் என்ன? சுக்கிரன். கார் வாங்கணும். கார் வாங்குறதுக்கான பாவம் என்ன? 4ஆம் பாவம். கார் வாங்குறதுக்கான என்ன கிரகம்? காரக கிரகம் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார்? சிம்மத்தில் இருக்குது. அப்போ சுக்கிரன் காரக கிரகம். அந்த காரக கிரகத்திற்கு 4ஆம் பாவத்தை பார்க்க வேண்டும். காரக கிரகத்துக்கு 4ஆம் பாவம் எது? துலாமாக வருது. அப்போ அந்த துலாமோட அதிபதி யார்? காரக கிரகத்திற்கு 4ஆம் பாவம் துலாம். துலாமோட அதிபதி சுக்கிரன் மறுபடியும் லக்னத்திலே வந்து உட்காந்துருக்கு. ஸோ அப்போ இது எப்படி சொல்லலாம்? அந்த சுக்கிரன் லக்னத்திலே வந்து உட்கார்றது ஒரு நல்ல அமைப்பு தான். இன்னும் டீப்பாக உள்ளே போய் கிரக வலிமையை செக் பண்ணால் அவங்களுக்கு கார் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு சொல்லிடலாம். இதான் அதோடைய கான்செப்ட். ஓகே, அப்படின்னா என்னென்னா நாம் இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னா, காரக கிரகம் யாரோ அந்த வீட்டை லக்னமாக போட்டுக்கொண்டு அந்த வீட்டுக்கு 4ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிடலாம். 4ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த விஷயம் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லலாம். மிக அழகாக நம்ம சொல்ல முடியும். காரக கிரகத்தை லக்னமாக போட்டு பலன் எடுக்கணும். அதற்கு காரக பாவம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இதான் அதோடைய விஷயம். ஓகே, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும். ஒருத்தருக்கு வந்து திருமணம் ஆக வேண்டும். இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமானு பார்க்கணும். ஒரு பெண் ஜாதகம். ஸோ பெண் ஜாதகம். அப்போ பெண் ஜாதகத்துக்கு திருமணத்துக்கு உண்டான காரக கிரகம் யார்? செவ்வாய். பாவம் என்ன? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் பாவம் தான். சரி, இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன ரூல்? ஒரு பெண்ணோட திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லணும். திருமணம் நல்லா இருக்குமா, திருமணம் நடக்குமா, அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மெத்தடில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, பெண் ஜாதகத்தில் திருமணத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் யார்? செவ்வாய். இப்போ அதை நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஒரு முழு ஜாதகத்தை எடுத்துக்கலாம். ஒரு பெண் ஜாதகத்தை முழுமையாக எடுத்துக்கலாம். ஓகே, கேது, சுக்கிரன், சூரியன், புதன், குரு, செவ்வாய், ராகு, சனி வக்ரம், சந்திரன். இப்போ என்ன பண்ணணும்? இதை கண்டுபிடிக்கணும்னா, ஒரு பெண்ணோட திருமணத்தை பார்க்கணுன்னா காரக கிரகமான செவ்வாய் எங்கே இருக்காரோ அந்த வீட்டை லக்னமாக போட வேண்டும். அந்த வீட்டை லக்னமாக போட்டுக்கோங்க. இவங்க ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்திருக்கலாம். அந்த பிறப்பு லக்னத்தை எடுத்துடணும். காரக கிரகம் எங்கே நிற்குதோ அந்த வீட்டை லக்னமாக போடுங்க. அங்கேருந்து காரக பாவம் எது? திருமணத்துக்கான பாவம் 7ஆம் பாவம். அப்போ அந்த 7ஆம் அதிபதி எப்படி இருக்கார்?
காரக லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி குரு லக்னத்திலே வந்து உட்காந்துருக்காரு. உட்காரலாமா? அப்படி உட்காரக்கூடாது. ஏன்னா கேந்திராதிபதி தோஷத்தை உண்டு பண்ணும். காரக கிரகம் என்ற லக்னம் கன்னி லக்னம். அந்த லக்னத்துலேருந்து 7ஆம் அதிபதி குரு வந்து லக்னத்திலே வந்து உட்காந்தா கேந்திராதிபதி தோஷத்தை உண்டு பண்ணும். அப்போ இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இப்படி எல்லா விஷயத்தையும் காரக கிரகம் எங்கே நிற்கிறாங்களோ அந்த ராசியை லக்னமாக போட்டுக்கொண்டு அதிலிருந்து காரக பாவம் 7ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்படி நம்ம வெரி பேசிக்காக நம்ம இந்த கான்செப்டை எடுக்கலாம். வெரி பேசிக்காக இந்த கான்செப்டை எல்லா விஷயத்துக்கும் எடுத்துகிட்டே போகலாம். ஸோ இது திருமணத்துக்கு. அடுத்து குழந்தை பாக்கியம். அடுத்து குழந்தை பாக்கியத்துக்கு எடுங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைக்கான பாவம் பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம். குழந்தைக்கான பாவம் 5ஆம் பாவம். சரிங்களா? குழந்தைக்கான பாவம் வந்து 5ஆம் பாவம். ஸோ அப்போ குழந்தைக்கான பாவம் வந்து 5ஆம் பாவம் அப்படின்னா குழந்தைக்கான கிரகம் என்ன? குரு. குழந்தைக்கான பாவம் வந்து 5ஆம் பாவம், குழந்தைக்கான கிரகம் வந்து குரு. அப்போ ஒரு ஜாதகத்தில் அது எப்படி அப்ளை பண்ணுறது? எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் பிறப்பு லக்னத்தை இங்கே எடுக்கக்கூடாது. அவங்க பிறப்பு லக்னத்தை போடாமல் ஜாதக கட்டத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, இந்த பக்கம் இந்த கிரகத்தில் பாருங்கள், இது எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஆண் ஜாதக குழந்தை பற்றி கேட்குறாங்கன்னா குழந்தைக்கான கிரகம் யார்? குருவா. காரக கிரகம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல லக்னமாக போட்டுக்கிறோம். அந்த லக்னத்திலிருந்து காரக பாவம் என்ன? பாவகாரகம் என்ன? குழந்தைக்கு 5ஆம் பாவம். அப்போ குரு நின்ற வீட்டிலிருந்து 5ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 5ஆம் பாவத்தில் யார் இருக்கா? சுக்கிரன், சனி. அப்போ 5ல் சனி சுக்கிரன் இருந்தாலும் சரி, 5ல் சனி இருந்தாலும் என்ன சொல்லலாம்? தாமதமான ஒரு குழந்தை பிறப்பு இருக்கும். ஆனால் 5ஆம் பாவாதிபதி ஆட்சி பெற்றிருக்கார், இருந்தாலும் சனியாக இருக்கிறனால ஒரு தாமத குழந்தை பிறப்பு இருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட என்ன சொல்லலாம்? ஒரு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய காரக கிரகத்தை லக்னமாக போட்டு அதுக்கு 5ஆம் பாவம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்படி நிறைய கான்செப்ட்டுக்கு பலன் எடுத்துகிட்டே போகலாம். இதுதான் சப்த ரிஷி நாடி ஜோதிடம். இது கரெக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும், எல்லாருக்கும் கரெக்டாக வரும். நம்ம லக்னத்திற்கு 4ஆம் பாவம் நல்லா இருக்குது ஆனால் வீடு கட்ட முடியல, லக்னத்துக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்குது திருமணம் ஆகலை, லக்னத்துக்கு 10ஆம் பாவம் நல்லா இருக்குது தொழில் பண்ண முடியல, என்ன காரணம்னு பார்த்தா இங்கே சப்தரிஷி நாடியில் அந்த காரக கிரகம் யாரோ அதுக்கு அந்த பர்டிகுலர் பாவம் கெட்டு போயிருக்கும், அதனால் அது கிடைக்காம இருக்கும். அதுவும் நல்லா இருந்துட்டால் சூப்பராக அந்த விஷயம் நடந்துடும். இதான் அதோடைய கான்செப்ட். ஓகே, ரைட். எல்லா விஷயங்களையும் இதில் நம்ம கிளியராக எடுக்க முடியும். பலன்களாக நம்ம அழகாக எடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பலன் எடுக்கிறோமா? ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதுன்னு பலன் எடுக்கிறோம். இந்த மாதிரி இன்னும் டீட்டெயில்டாக போய் எல்லாத்தையுமே இதில் பலனாக எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒருத்தங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வீடை பற்றி பார்த்தோம், திருமணத்தை பற்றி பார்த்தோம், வருமானம் இதெல்லாம் பற்றி பார்த்தோமா. ஸோ இதில் வந்து நம்ம வருமானத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அது எப்படிலாம் நமக்கு செயல்படும், என்ன மாதிரி அமைப்புகள்லாம் தான் வருமானம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருமானத்துக்கான பாவம் எது? 2ஆம் பாவமா? ஓகே. லாபத்துக்கான பாவம் எது? 11ஆம் பாவம். இது ரெண்டையும் கொடுக்குற கிரகம் யார்? குரு. அப்போ ஒருத்தருடைய வருமானம் லாபம் நல்லா இருக்குமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஜாதகத்தில் காரக கிரகம் யார்? குருவா. அவருடைய லக்னத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஜாதகத்தை போட்டுட்டோம். இப்போ நமக்கு என்ன தெரியணும்? காரக கிரகம் அவங்களுக்கு வருமான லாபம் எப்படி வரும்னு தெரியணும். காரக கிரகம் வந்து குருவாக வரார். அப்போ அந்த குரு இருக்கிற வீட்டை லக்னமாக போடுங்க. அப்போ குரு இருக்கிற வீட்டிற்கு 2ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் வருமானம் வரும். 11ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 11ஆம் பாவம் நல்லா இருந்தால் வருமானம் வரும். குரு இருக்கிற வீட்டிற்கு 2ஆம் பாவம் எது? புதனா. புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றுள்ளதா? அப்போ இந்த ஜாதகருக்கு வருமானம் சூப்பராக வரும். இதே குரு இருக்கிற வீட்டிற்கு 11ஆம் அதிபதி யார்? புதனா. அவரும் வந்து உச்சம் பெற்று ஆட்சி பெற்று உட்காந்துருக்கா, அப்போ லாபமும் நல்லா வரும். ஆனால் குரு இருக்கிற வீட்டிற்கு 11ஆம் வீட்டில் யார் உட்காந்துருக்கா? கேது உட்காந்துருக்கார். அப்போ லாபத்தில் தடை வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன சொல்லலாம்? லாபத்தில் தடை வரும். இப்படி நம்ம அந்த கான்செப்டை எடுக்கணும். சரி, இப்போ இந்த கான்செப்டில் இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கணுன்னா
வருமானம் சம்மந்தமாக இவர் பிளான் பண்ணுறது கரெக்டாக நடக்குமா அப்படின்னு எப்படி சார் பார்க்குறது? நீங்கள் இந்த காரக கிரகத்தை லக்னமாக போட்டுட்டீங்க. எப்படி நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் லக்னத்துலேருந்து 12 பாவத்துக்கு பலன் எடுக்கிறோமோ அதை அப்படியே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ காரக கிரகத்தை லக்னமாக போட்டாச்சு. மற்ற பலன்கள் எடுக்கக்கூடாது. ஒன்லி முழுக்க முழுக்க வருமானத்து சம்மந்தப்பட்டதை, லாபம் சம்மந்தப்பட்டதாக எடுக்கணும். இப்போ குரு வந்து வருமானத்துக்கான கிரகம்னா அவர் இருக்கிற வீட்டை லக்னமாக போட்டாச்சா, அப்போ அதோட லக்னாதிபதி யார்? குரு சிம்மத்தில் இருக்குது. அப்போ அது லக்னமாக போட்டோம். அது லக்னாதிபதி யார்? சூரியன். அவர் 2ஆம் இடத்துல இருக்கார், நல்லா இருக்கார், எங்கேயும் மறையலை. அப்போ இவருக்கு வருமானம் சம்மந்தமான சிந்தனை, டிசிஷன் மேக்கிங் எல்லாமே இவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். 2ஆம் இடம் நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. வருமானம் சம்மந்தமான முயற்சி இவருக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. வருமானம் சம்மந்தமான முயற்சி எடுக்கிறேன் சார், அந்த முயற்சி எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஏன் ஆக மாட்டேங்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு இங்கே இருக்கார். அந்த குரு இருக்கிற இடத்த லக்னமாக போட்டுட்டோம். அதுலேருந்து 3ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்கள். 3ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்திலே இருக்குது. அப்போ வருமான சம்மந்தமான முயற்சி இவரை சார்ந்தே இருக்குது. அப்போ இவர் முயற்சி எடுக்க நல்ல வருமானம் வரும். ஒருவேளை இந்த 3ஆம் அதிபதி சுக்கிரன் போய் அந்த சிம்மத்துக்கு 8ல் மறைஞ்சிருச்சுன்னா இவர் எடுக்கிற முயற்சியெல்லாம் தடையாகிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லா பாவ காரகத்துவத்தையும் இந்த வருமானத்தை பேஸ் பண்ணியே நம்ம எடுக்கலாம். இன்னொரு இது பாருங்கள். இப்போ இவர் வந்து சார் நான் வருமானம் பண்ணுறேன், அந்த வருமானத்துக்காக நான் வந்து ஒரு கடன் வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கடன் கிடைக்குமா? நான் வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு கடன் வாங்கணும்னு நினைக்கிறேன், லாபத்தை பெருக்கிக்கிறதுக்கு கடன் வாங்கணும்னு நினைக்கிறேன், அது கிடைக்குமான்னு கேட்டால் பாருங்கள், வருமானத்தை குறிக்கக்கூடிய குரு வந்து லக்னத்தில் இருக்கா, சிம்ம லக்னத்தில், அதை வச்சு தான் லக்னமே போடுறோம். அதுக்கு 6ஆம் இடத்தை பாருங்கள், 6ஆம் அதிபதி 6லே இருக்குது. அப்போ இவர் வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்காக கடன் வாங்கினா கண்டிப்பாக கடன் கிடைக்கும், கடனுக்காக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கடன் கிடைக்கும். ஸோ இப்படி நம்ம எடுக்கலாம். இப்படி நம்ம அழகாக அந்த கான்செப்டை எடுக்க முடியும். சரி, இவர் வருமானத்துக்கான கிரகம் வந்து குரு, அது வந்து சிம்மத்தில் இருக்குது, அது லக்னமாக போட்டோம். இவர் வருமானத்துக்காக இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகுமா, சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகுமா, அதில் அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குரு அதுலேருந்து 9ஆம் பாவத்தை பார்க்கணும். 9ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 9ஆம் அதிபதி செவ்வாயாக வருது, அவர் 3ல் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக அவருக்கு வருமானம் சம்மந்தமான அதிர்ஷ்டம் உண்டுன்னு சொல்லலாம். இப்படி நாம் இந்த கான்செப்டை எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி பாரம்பரியத்தில் படிக்கிற எல்லா விஷயமே இந்த சப்தரிஷி நாடியில் கிரக காரகத்துவம், பாவ காரகத்துவத்தையும் எடுக்கலாம். இப்போ இன்னும் வேறு எப்படி பலன் எடுக்கலாம்னா, இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிற அமைப்பு வந்து குருவாக வரார். குருவை லக்னமாக போட்டுட்டோமா, குருவை லக்னமாக போட்டாச்சு. அதுக்கு 2ஆம் அதிபதி வந்து ஆட்சி உச்சம் பெற்றுச்சு, 11ஆம் அதிபதி வந்து புதனும் ஆட்சி உச்சம் பெற்று உட்காந்துருக்கு. சரி, இப்போ அவங்களுக்கு வந்து வருமானம் சார்ந்த விஷயத்தில் முயற்சியில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும்னா 3ஆம் இடத்துல யார் இருக்கா? சந்திரன் செவ்வாயா? இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கையை ஆக்டிவேட் பண்ணனா, சந்திரன் செவ்வாயினாலே வயல்வெளி சம்மந்தப்பட்ட இடம், இப்போ வயல்வெளி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போனால் வருமானம் சார்ந்த முயற்சிகள்லாம் ஒரு சக்ஸஸ் ஆகும். இப்படி கிரகச்சேர்க்கையும் இந்த கான்செப்ட்லாம் அப்ளை பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் இந்த சப்தரிஷி நாடி ஜோதிடத்தில் இருக்குது. ஓகே, அப்போது ஒரு ராசி கட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் வேணாலும் கேள்வி கேளுங்க. ஒருத்தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கணும். பதவி உயர்வுன்னு என்ன சார்? பதவி உயர்வு ஒருத்தங்க ஒரு வாழ்க்கையிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான உயர்வு வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 9ஆம் பாவம் பதவி உயர்வு. கிரகம் வந்து சூரியன், ப்ரொமோஷனுக்கான கிரகமே சூரியன் தான். அப்போ இதே ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். சூரியன் தான் ப்ரொமோஷனுக்கான கிரகம். சூரியன்லேருந்து 9ஆம் இடம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ சூரியனை இருக்கக்கூடிய இடத்த லக்னமாக போட்டுட்டு அதுலேருந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் 12ல் இருக்கார். அப்போ என்ன சொல்லலாம்? இவருக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு வேலையில் இருக்கார், இவர் ப்ரொமோஷனுக்கான ட்ரை பண்ணானா கிடைக்காது, ப்ரொமோஷன் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஏன் தள்ளி போய்கிட்டே இருக்கும்? அந்த சூரியனுக்கு 9ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு பரிகாரம் பண்ணணும். இவர் வெளியூரோ வெளிநாடோ போயிட்டு வந்தால் ப்ரொமோஷன் கிடச்சிடும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சப்தரிஷி நாடியில் என்ன பாவம் என்ன அமைப்பில் இருக்குதுன்னு பார்த்து அழகாக நம்ம என்ன பண்ணலான்னா பலன் எடுக்கலாம். இது ஒரு கான்செப்ட். ஓகே, ரைட். சரி, இப்போ நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? ராசி கட்டத்துக்கு ஃபுல்லாக பலன் எடுத்துடுறோம். ராசி கட்டத்துக்கு பாவகாரகத்துவம் அடிப்படையாக வச்சு நம்ம அழகாக பலன் எடுத்துடுறோம். இதில் நட்சத்திர கான்செப்டையும் உள்ளே கொண்டு வரலாம்.
நட்சத்திர கான்செப்டையும் உள்ளே கொண்டு வரலாம். அது எப்படி சார் நட்சத்திர கான்செப்டை உள்ளே கொண்டு வருது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு நாடி ஜோதிடத்தில் ஜாதகரை குறிக்கக்கூடிய இது வந்து ஒரு தனி மெத்தட், நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கிறது. சப்தரிஷி நாடியிலேயே நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கிறது. நாடி ஜோதிடத்தில் ஜாதகர் அப்படின்னா குரு. ஓகே, நாடி ஜோதிடத்தில் ஜாதகர் அப்படின்னா குரு. மனைவி அப்படிங்கிறவங்க ஆண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன். ஜாதகர் அப்படிங்கிறவங்க குரு, மனைவி அப்படிங்கிறவங்க சுக்கிரன். இந்த சப்தரிஷி நாடியில் இது ஒரு நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக். இதை வச்சு பலன் எடுக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து ஆக்டிவேட்டும் பண்ணலாம். இப்போ நீங்கள் நிறைய இதுக்கு வந்து என்ன தெரியணும், நட்சத்திர தாராபலன் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் நான் சொல்லிக் கொடுப்பேன் கிளாஸில். நட்சத்திர தாராபலன் அடிப்படையாக வச்சு எடுக்கணும். தாராபலனை தெரிஞ்சிருந்தால் இந்த கான்செப்ட் ஈஸியாக எடுக்கலாம். இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகர் வந்து குரு, மனைவி வந்து சுக்கிரன்னு சொல்லிட்டோம். இப்போ குரு வந்து ஒருத்தங்களுக்கு நிற்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் நிற்கிது. குரு வந்து ஒருத்தங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் நிற்கிது. சுக்கிரன் வந்து ஒருத்தங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் நிற்கிது. இப்போ என்ன சொல்லலாம், குருங்கிறது ஜாதகரை குறிக்கும், மனைவிங்கிறது சுக்கிரனை குறிக்கும். இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்குள்ள தொடர்பு என்ன? பரணிக்கு அனுஷம் என்ன? பகை நட்சத்திரம். இப்படி இருக்கிறனால என்ன சொல்லிடலாம், ஜாதத்தை பார்த்தோன்னே குரு சுக்கிரன் பகை நட்சத்திரம் இருந்தால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக இருக்காதுன்னு சொல்லிடலாம். அவ்வளோதான் கான்செப்ட். இது ஒரு கான்செப்ட். இப்படியும் இந்த கான்செப்டை வந்து நம்ம அழகாக எடுக்க முடியும். ஓகே, நாடியில் பார்த்தாச்சா. இதே பாரம்பரியத்தில் இந்த சப்தரிஷியில் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவாதிபதி எடுங்க. பாவாதிபதி இப்போ ஒருத்தர் வந்து துலா லக்னத்தில் பிறந்திருக்கார். துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். ஸோ சேம் இந்த துலா லக்னத்துக்கு இந்த கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணலாம்? ஜாதகரை குறிக்கக்கூடியது லக்னாதிபதி. துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி குரு. துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சுக்கிரன். 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் குரு. அப்போ என்ன சொல்லலாம், லக்னாதிபதி குருவும் லக்னாதிபதி சுக்கிரனும் 3ஆம் அதிபதி குருவும் பகை நட்சத்திரத்தில் இருந்தால், இப்படி அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கும் இளைய சகோதரனுக்கும் ஒற்றுமை இருக்காதுன்னு சொல்லிடலாம். அந்த ஜாதகருக்கும் தாய்மாமனுக்கும் ஒற்றுமை இருக்காது. அந்த ஜாதகருக்கு உத்தியோகம் ஒழுங்காக அமையாது. என்ன காரணம்? ஜாதகரை குறிக்கக்கூடிய துலா லக்னத்துடைய லக்னாதிபதியான சுக்கிரனும் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய 6ஆம் அதிபதியான குருவும் பகை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளது. இளைய சகோதரனோ சகோதரியை குறிக்கக்கூடிய 3ஆம் அதிபதி குருவும் என்ன எப்படி உட்காந்துருக்கு, பகை நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளது. இந்த மாதிரி தாராபலன், பகை நட்சத்திரம் இதெல்லாம் வச்சு இந்த கான்செப்டை எடுக்கலாம். இது நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடியது. இது ஒரு மெத்தட். நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு டைரெக்டாக அந்த கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கு என்ன தொடர்போ அதை வச்சு நீங்கள் அழகாக எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். புரியுதுங்களா? இப்படி ஒரு கான்செப்டை வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, ரைட். அடுத்தது தாராபலனை இந்த சப்தரிஷி நாடியில் வேறு என்ன மெத்தடில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவீங்க, ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலன் எடுப்பீங்களா? ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலன் எடுப்பீங்க. ஜென்ம நட்சத்திரத்துக்கு நம்ம தாராபலன் எடுப்போம். ஆனால் இங்கே எப்படி எடுக்கிறோன்னா, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு தாராபலன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க வந்து கன்னி லக்னத்தில் பிறந்திருக்காங்க. கன்னி லக்னத்தில் பிறந்திருந்தால் புதன் லக்னாதிபதியாக வரும். புதன் வந்து ஒருத்தங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் நிற்கிது. ஓகே, இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ கன்னி லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யார்? கன்னி லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி குரு. அவர் வந்து பரணியில் நிற்கிறார். அப்போ என்ன சொல்லலாம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் என்னவோ அதை முதல் நட்சத்திரமாக எடுத்துக்கொண்டு
ஒவ்வொரு பாவங்களும் நின்ற நட்சத்திரத்துக்கு தாராபலன் பாருங்கள். லக்னாதிபதி புதன் நின்ற நட்சத்திரம் அஸ்வினி. கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் அஸ்வினியில் நிற்கிது. கன்னி லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி குரு பரணியில் நிற்கிது. அஸ்வினிக்கு பரணி எத்தனாவது நட்சத்திரம்? 2வது நட்சத்திரம். அப்போ என்ன ஆகும்? வீடு கட்டினாலே உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சம்பத்து தர இயங்க ஆரம்பிச்சிடும். வீடு கண்டிப்பாக கட்டுவாங்க. வீடு கட்டுறதுக்கு பணம் சேரும். வீடு கட்டினாலே உங்களுக்கு வருமானம் பெருகிட்டே இருக்கும். அப்போ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? தாராபலன் பார்க்குறோம். சரி, இன்னொரு விஷயம், இந்த குரு 4ஆம் அதிபதி மட்டும் இல்லை, 7ஆம் அதிபதியாக வரார். அப்போ உங்களுக்கு திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும், கணவனாலையும் உங்களுக்கு வருமானம் வரும். ஓகே, இன்னொரு விஷயம் அப்ளை பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் குழந்தை 5ஆம் அதிபதியா, 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி, இவங்களுக்கு யாராக வராங்கன்னா சனி வராரு. லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் வந்து அஸ்வினி, சரிங்களா? இப்போ சனியாக வருது. அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகம் வந்து எதில் நிற்கிது அப்படின்னா உத்திரம்ல நிற்கிது. ஸோ கன்னி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சனி வந்து உத்திரம்ல நிற்கிது. லக்னாதிபதி யார்? புதன் அஸ்வினியில். 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி யார்? சனி, அது உத்திரமில். அஸ்வினிலேருந்து உத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்? அஸ்வினி பரணி கிருத்திகை. பார்த்திங்கன்னா விபத்து தரையாக வரும். ஸோ இது என்னவா வருது? விபத்தாக வருது. அப்போ என்ன சொல்லலாம்? முதல் குழந்தை பிறந்தோடனே உங்களுக்கு ஒரு விபத்து நடக்கும். இவங்க கடன் வாங்கும் போதெல்லாம் விபத்து நடக்கும். தாய் மாமாவுக்கு விபத்து நடக்கும், அல்லது முதல் குழந்தைக்கு விபத்து நடக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் விபத்து நடக்கும். ஏன்னா லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், அந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாவத்தின் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கும் தாராபலன் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோம்? நாடி முறையில் ஒரு கிரக காரகத்துவத்துக்கு தாராபலன் பார்த்தோம். இது வந்து பாவ அதிபதிக்கு தாராபலன் பார்க்குறோம். ஸோ நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு நாடி முறைக்கும் பாரம்பரிய முறைக்கும் இப்படி தான் பார்க்கணும். இது சப்தரிஷியில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகே, ரைட். அப்போ ராசி கட்டத்திலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ கான்செப்ட்ஸ் படிக்க போகிறோம். இதை விட நான் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்தது இந்த கான்செப்டை அப்படி என்ன பண்ணுறோன்னா பிரசன மெத்தடை பார்க்குறோம். பிரசனத்தில் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜாதகம் கையில் இருக்குது, அந்த ஜாதகத்துக்கு ராசி கட்டத்தை வச்சு எடுத்துடுறோம். இப்போ ஜாதகமே கையில் இல்லை, ஜாதகமே நம்ம கையில் இல்லை. அப்போ பிரசனத்தில் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, இப்போ ஒரு பிரசன ஜாதகம் அப்படிங்கிறது நமக்கு வருதுங்க. ஜாதகம் கையிலெல்லாம் வராங்க. அவங்களுக்கு பிரசனத்தில் எப்படி இந்த சப்தரிஷி நாடியில் பலன் எடுக்கிறது? இப்போ கோச்சாரத்தில் பாருங்கள், ராகு எங்கே போயிட்டுருக்கு? மீனத்தில் போயிட்டுருக்கா? ராகு வந்து மீனத்தில் போகுது. ஓகே, ஸோ ராகு வந்து இப்போ பயிற்சி ஆயிடுவார். ராகு வந்து மே 29ஆம் பயிற்சி ஆயிடுவாரா? ஸோ அப்போ ராகு வந்து எங்கே வந்துடுவார்? கும்பத்தில். அடுத்தது வந்து சனி வந்து மீனத்தில் போயிட்டுருக்கு, குரு வந்து மிதனத்தில் போயிட்டுருக்கு, கேது வந்து சிம்மம். ஸோ இதெல்லாம் கோச்சார கிரகம். கோச்சார கிரகத்தில் முக்கியமான 4 கிரகம் மட்டும் போட்டிருக்கேன். எல்லா கிரகங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமான 4 கிரகங்கள் போட்டிருக்கேன். எல்லா கிரகங்களுமே நம்ம இதில் எடுத்துக்கலாம். சரி, ரைட். இப்போ இந்த இடத்துல பிரசனத்தை வச்சு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிரசனத்தில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எனக்கு தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொழில் நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ தொழிலுக்கான கிரகம் எது? சனி. தொழிலுக்கான பாவம் எது? 10ஆம் பாவம். இவங்க ஜாதகமே இல்லை, பிரசனத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம் சப்தரிஷி நாளில். இந்த பிரசனம் வந்தோடனே கோச்சாரம் கிரகங்கள், கோச்சார பிரசனம்னு பேர். இந்த கோச்சாரம் வந்த உடனே தொழிலுக்கான கிரகம் சனி, சனி நின்ற வீட்டை லக்னமாக போட வேண்டும். போட்டு அதுக்கு 10ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு 10ஆம் அதிபதி குரு 4ல் இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா மீன லக்னத்துக்கு கேந்திராதிபதி தோஷம் வாங்குது குரு. அப்போ என்ன சொல்லிடலாம்? தொழில் இவர் பண்ணக்கூடாது. சொந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடணும். பிரசனத்தில் இந்த ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, பிரசனத்தை போட்டு அதுலேருந்து சப்தரிஷி நாடி அப்ளை பண்ணி எடுக்கலாம். ராசி கட்டத்தில் பார்த்த விஷயத்தையே பிரசன ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். ஓகே, ரைட். அடுத்தது வந்து
தசாபுக்தி எப்படி அப்ளை பண்ணுறது? தசாபுத்திக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னா, ஒரு ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த லக்னத்துலலாம் பிறந்துருங்க, அந்த லக்னத்தெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு தசாநாதன் கிரகம் யார், புத்திநாதன் கிரகம் யாருன்னு மட்டும் பார்க்கணும். தசாநாதன் கிரகம் யார், புத்திநாதன் கிரகம் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு வந்துங்க ஒரு திசை நடந்துக்கிட்டு இருக்கு, ஒருத்தங்களுக்கு ஒரு திசை நடக்குது. இப்போ நம்ம முழு ஜாதகத்தையும் போட்டுக்குவோம். ஒரு ஜாதகருக்கு வந்து கேது, ராகு, சந்திரன், தனுசில் 4 கிரகம், சூரியன், புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன், சனி. சரிங்களா? இப்போ இது ஒரு ஜாதகங்க. அவங்க பிறப்பு லக்னம்லாம் போடலை. தசாபுக்தி பார்த்திங்கன்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கு. சனி திசையில் குரு புத்தி. சனி திசையில் குரு புத்தி நடக்குது. இப்போ இது எப்படி எடுக்கிறதுனா, திசாநாதன் யாரோ திசாநாதன் நின்ற வீட்டை லக்னமாக போட்டுக்கணும். திசைக்கு பலன் எடுக்கிறீங்கன்னா, புத்திக்கு பலன் எடுக்கிறீங்கன்னா, புத்தி என்னது, குரு புத்தியா, அப்போ புத்திநாதன் நின்ற வீட்டை லக்னமாக போட்டுக்கணும். சரி, இப்போ திசாநாதனை நின்ற வீட்டை லக்னமாக போட்டுட்டு நீங்கள் என்ன பலன் வேணாலும் இந்த திசையில் என்னென்ன நடக்கும் இவங்களுக்கு அப்படின்னு எடுக்கலாம். இந்த திசையில் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்குங்கிறத மிக அழகாக எடுக்கலாம். இந்த திசையில் இவங்களுக்கு வருமானம் நல்லா வருமா, கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, தொழில் நல்லா இருக்குமா, வெளிநாடு போவாங்களா, இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் இந்த திசையில் நடக்குமாங்கிறத திசாநாதனை லக்னமாக போட்டு எடுக்கணும். அதே மாதிரி புத்தியில் இது நடக்குமான்னு கேட்டாங்கன்னா புத்திநாதனை லக்னமாக போட்டு எடுக்கணும். ஸோ புத்தி தான் மேக்ஸிமம் ஈவெண்ட்டை கொடுக்கும். அப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், புத்திநாதனை லக்னமாக போட்டாச்சு. இப்போ இவங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் வெளிநாடு போகலாமான்னு கேட்குறாங்க. புத்திநாதனுக்கு 12ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். புத்திநாதனுக்கு 12ஆம் பாவம் செவ்வாய் புத்திநாதனோடய சேர்ந்துருக்கு. அப்போ வெளிநாடு போகிற பாக்கியம் யோகம் அவங்கள தேடியே வரும் அப்படின்னு சொல்லிடலாம். அவ்வளோதான் கான்செப்ட். சரி, இந்த புத்தியில் நான் வந்து ஒரு வீடு கட்டலான் இருக்கேன், கட்ட முடியுமான்னு கேட்குறாங்க. குரு புத்தி, புத்தியை லக்னமாக போட்டாச்சு. அதுக்கு அந்த புத்திநாதனுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறோம். 4ஆம் இடத்துல கேது. இந்த குரு புத்தியில் கட்ட முடியாது, கேது தடையை கொடுப்பார். சரிங்களா? இந்த புத்தியில் வருமானம் நல்லா வருமானு கேட்குறாங்க. சரி, குரு புத்தி, புத்திநாதனை லக்னமாக போட்டாச்சு. புத்திநாதனுக்கு 2ஆம் அதிபதி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். 2ஆம் அதிபதி சனி 3ல் ஆச்சு. இந்த புத்தியில் வருமானம் வரும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, சரி, இந்த புத்தியில் அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. புத்திநாதன் குரு, அதை லக்னமாக போட்டோம். அதுக்கு 11ஆம் இடம் தான் சம்பள உயர்வு. 11ஆம் அதிபதி யார், சுக்கிரன். அவர் 2ல் நல்லா தான் இருக்கார். அப்போ சம்பள உயர்வு இந்த புத்தியில் உண்டு. இப்படி ஒவ்வொரு புத்தியிலையும் அவங்களுக்கு அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, அதுக்கான அமைப்பு நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கான தொடர்பு வருதானும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கான தொடர்பு வருதாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதை வந்து தசாபுக்தி கான்செப்டில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ரைட். ஒரு ஜாதகத்தில் ஒரு தசாபுத்தி நடக்குதுனாலே பார்த்தோன்னே சொல்லிடலாம், இவங்களுக்கு சனி புத்தியா, சனி இருக்கிற வீட்டிலிருந்து ஒவ்வொரு பாவங்கள் எப்படி இருக்குது, வலிமையாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தே நம்ம அழகாக சொல்லிடலாம். இந்த புத்தியில் அவங்க சம்பாதிப்பாங்களா, சம்பாதிக்க மாட்டாங்களா, வருமானம் வருமா வராதா, இப்படி எல்லாமே சொல்லலாம். ஒரு நஷ்டத்தை அடைவாங்களா, அடைய மாட்டாங்களா, இதெல்லாமே சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து இந்த கான்செப்டை கோச்சாரத்தில் எப்படி அப்ளை பண்ணுறது. ஒரு கோச்சார கிரகங்களை வந்து இதில் வந்து என்ன பண்ணிட்டோம், ஜனன ஜாதகத்தை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஜனன ஜாதகத்தை வந்து இதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ கோச்சார கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கோச்சார கிரகங்கள் நான் வெளியில் போடுறேன். சனி வந்து மீனத்தில் போயிட்டுருக்கா, ராகு வந்து கும்பத்தில் போயிட்டுருக்கு, குரு வந்து மீனத்தில் போயிட்டுருக்கு, சிம்மத்தில் கேது. சரி, இப்போ கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
இப்போ இந்த ஜாதகர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கோச்சார காலகட்டத்தில் குழந்தை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அப்போ குழந்தைக்கான கிரகம் என்ன? குருவா? குழந்தைக்கான கிரகம் வந்து குரு இவருக்கு சிம்மத்தில் இருக்குது. இந்த குரு என்ன காரக கிரகம் குரு. குழந்தைக்கான பாவம் எது? 5ஆம் பாவம். அப்போ காரக கிரகமான குருவுக்கு 5ஆம் பாவத்தில் ஏதாவது கிரகம் சென்றால், அது குறிப்பாக கேது சென்றால் தடையாகிடும். சனியோ ராகுவோ குருவோ சென்றால் குழந்தை கிடைக்கும்னு சொல்லலாம். சேம் கான்செப்ட் தான். காரக கிரகம் யாரோ அந்த காரக கிரகத்திற்கு காரக பாவம் ஏதோ 5ஆம் பாவம், அதில் ஏதாவது கிரகம் போகணும். போனால் அந்த விஷயம் நடக்கும். அப்படி சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஜாதகரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குமா, லாபம் கிடைக்குமா, அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிறப்பாக இருப்பாங்களா? அப்போ பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எது? குரு. அப்போ இந்த பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவம் எது? 11ஆம் பாவம். அப்போ காரக கிரகமான குருவுக்கு 11ஆம் பாவத்தில் கோச்சார குரு போகுது. அப்போ இந்த கோச்சார குருவுடைய பெயர்ச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் லாபத்தை கொடுக்கும். இதுதான் அதோடைய கான்செப்ட். அப்படி நம்ம இந்த கான்செப்டை எடுத்துக்கணும். ஸோ பாரம்பரியத்தில் படித்த முறையவே நம்ம லக்னத்துக்கு பார்ப்போம். லக்னத்துக்கு 4 ராகு, லக்னத்துக்கு சனி, இந்த மாதிரி பார்க்குறத காரக கிரகம் யாரோ அவங்களுக்கு அந்த பாவத்தை எடுக்கணும். அந்த பாவத்தில் கோச்சார கிரகம் போகுதான்னு பார்க்குறோம். இவ்வளோதான் கான்செப்ட். சரி, ரைட். இப்போ இந்த ஜாதகன்னு ஒரு கேள்வி கேட்குறார். நான் இப்போ ஒரு இடம் வாங்கலாமா, நிலம் வாங்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறார். நிலம் வாங்குறது செவ்வாய். செவ்வாய்க்கு 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல கிரகம் போகுதான்னு பார்க்கணும். 4ஆம் இடத்துல எந்த கிரகமும் போகலை. அப்போ என்ன சொல்லலாம்? இப்போ 4ஆம் இடத்துல எந்த கிரகமும் போகலை. ஆனால் ராகு வந்து இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவார்? மகரத்துக்கு வருவார். அப்போ செவ்வாய்க்கு 4ஆம் இடத்துல ராகு வருவார். அப்போ இடம் வாங்குவீங்க, அப்போ சொத்து அமையும்னு சொல்லலாம். இப்படி கோச்சாரத்துலேயும் பலன் சொல்ல முடியும். மிக அருமையாக அந்த பலனை நம்ம எடுக்கலாம். இதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு விஷயத்தோடைய காரக கிரகம் யார், ஒவ்வொரு விஷயத்துக்கான காரக பாவம் யாருங்கிறத தெளிவாக தெரியணும். அப்போ ஒரு முழு ஜாதகத்தையும் இந்த மெத்தடில் ராசி கட்டம், தசாபுக்தி, கோச்சாரத்தை வச்சு பலன் எடுக்கலாம். இதுக்கு பரிகாரம் எடுக்கலாம். இது வந்து எப்படின்னா, எப்படி ஒரு பாரம்பரிய முறையில் முழுமையாக ஒரு ஜாதகத்துக்கு பலன் பார்க்குறோம், நாடி முறையில் எப்படி ஒரு முழுமையாக பலன் பார்க்குறோம், அந்த மாதிரி சப்தரிஷி நாடியில் ஒரு முழு மெத்தடையும் நான் ஒரு நாள் வகுப்பில் மிக தெளிவாக ரொம்ப ஷார்ட்கட்டாக ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மெத்தடை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் பலன் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் என்ன மாதிரிலாம் பரிகாரம் படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வந்து மீனத்தில் இருக்குது. குரு வந்து மீனத்தில், சந்திரன் வந்து இந்த இடத்துல இருக்கார். சரி, இப்போ இவருக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம்னா, இவர் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பாக்கியத்துக்கான கிரகம் யார்? குரு. அப்போ அந்த குரு இருக்கிற வீட்டிலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 5ஆம் இடத்த அதிபதி யார்? சந்திரன். அவர் எங்கே இருக்கார்? குரு இருக்கிற வீட்டிலேருந்து 9ஆம் இடத்துல இருக்கார். குரு இருக்கிற வீட்டுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன சொல்லலாம்? என்ன மாதிரி சொல்லலாம்? அது நீர் வீடு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாழ்வியல் பரிகாரமாக கோயில்களுக்கு டெம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டெம்பிள்ஸ்க்கு வந்து குடிநீர் வசதி அல்லது தண்ணீர் வசதி செய்து கொடுக்கணும். செய்து கொடுத்தா அவங்க குழந்தை பிறக்கும். குடிநீர் வசதி, தண்ணி வசதி பண்ணி கொடுக்கலாம், குழந்தை பிறக்கும். புரியுதுங்களா? சரி, அடுத்தது தாந்திரிக பரிகாரம் என்ன பண்ணலாம்? தாந்திரிக பரிகாரமாக இப்போ இதே இன்னொரு விஷயத்துக்கு பார்ப்போம். செவ்வாய் வந்து இவருக்கு இங்கே இருக்குது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இடம் வாங்கணும்னு சொல்கிறார். அப்போ செவ்வாய்க்கு 4ஆம் இடத்தை பார்க்கணும். செவ்வாய்க்கு 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் இடத்துல குரு இருக்குது. 4ஆம் அதிபதி 4லேயே இருக்குது. இது ஆக்சுவலாக கேந்திராதிபதி தோஷம் வாங்கி உட்காந்துருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? தாந்திரிக பரிகாரமாக அம்மாவை விட்டு பிரிந்தாலே இடம் வாங்கிடலாம். அம்மாவை விட்டு பிரிய வேண்டும், பிரிஞ்சால் அவங்களுக்கு இடம் அமைஞ்சிடும். இதான் அதோடைய கான்செப்ட். இப்படி ஒவ்வொரு பர்பஸ்க்கும் நம்ம இது என்ன பண்ணலாம்? அழகாக எடுத்துகிட்டே வரலாம். ஓகே, ஸோ அடுத்த கான்செப்ட் பாருங்கள். அடுத்தது வந்து ஒருத்தங்களுக்கு வெளிநாடு போகணுன்னாலே சந்திரனை பார்க்கணும். சந்திரனுக்கு 12ஆம் இடம், சந்திரனுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கணும். சந்திரனுக்கு 12ஆம் இடம் வந்து
சுக்கிரன், இங்கே இருக்குது சுக்கிரன். சரி, வெளிநாடு போகிறத பற்றி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு தான தர்ம பரிகாரம் என்ன பண்ணலாம்? சந்திரனுக்கு 12ஆம் இடம் எப்படி இருக்கோ அதை பொறுத்த வெளிநாடு போக முடியும். அப்போ சந்திரனுக்கு 12ஆம் இடம் சுக்கிரன், சந்திரனுக்கு 8ல் இருக்குது. சந்திரனுக்கு 8ல் இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? பெண்களுக்கு நாப்கின் தானம் பண்ணணும். இது ஒரு கான்செப்ட். ஓகே, அடுத்து டிஎன்ஏ பரிகாரம். டிஎன்ஏ பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் புகழ் கிடைக்கணும். புகழ்னா சூரியன். ஓகே, காரக கிரகம் சூரியன். காரக பாவம் எது தெரியுங்களா? 1ஆம் பாவம் தான். புகழ்னா 1ஆம் பாவம், சூரியன்னா புகழ். அப்போ காரக கிரகம் நின்ற வீடு பாவம் 1ஆம் பாவம் தான். அப்போ இந்த பாவத்தோட அதிபதி சனி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். சனி வந்து இவருக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சனி வந்து 12ஆம் இடத்துல இருக்கார். ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். சனி வந்து 12ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை எப்படி பார்க்குறது? ஒரே ராசி கட்டத்தில் நான் எக்ஸாம்பிளாக போடுறேன். கிரகங்கள்லாம் மாற்றி மாற்றி அப்படியே ஒரு எக்ஸாம்பிளாக போட்டுக்கிட்டேன். அப்போ சூரியன் நின்ற வீடு, அது காரக கிரகம் சூரியன் புகழுக்கு. காரக பாவம் 1ஆம் பாவம், அதோட அதிபதி சனி 12ல். அப்போ இவருக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம்? என்ன பரிகாரம்? இவருக்கு வந்து 12ல் மறைஞ்சிருக்கா, அந்த சனி வந்து என்ன சாரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். அதோட டிஎன்ஏ கண்டுபிடிக்கணும். சனி வந்து பூராடத்தில் இருக்குது. சனி வந்து பூராடம். அப்போ புதனுடைய கான்செப்ட், புதனுடைய கர்ம பதிவாக. அப்போ என்ன சொல்லலாம்? இவருக்கு புகழ் கிடைக்கணும்னா திருநங்கைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். திருநங்கைகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். வாங்கிட்டே இருந்தால் இவருக்கு சூப்பராக புகழ் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம பரிகாரம் அழகாக எடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா டைப்ஸில் தியாகம் செய்யும் பரிகாரம் எப்படி, ரிவர்ஸ் பரிகாரம் எப்படி, இந்த மாதிரி நட்சத்திர ரீதியாக எப்படி பரிகாரம் எடுக்கிறது, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நிறையா டைப்பாக பரிகாரம் இருக்க போது இது ஒரு நாள் வகுப்பு. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இந்த வகுப்பு போட்டிருக்கேன். ஆனால் 10 மணி நேரம் வரைக்கும் கூட இந்த வகுப்பு போகும். இந்த வகுப்பில் கலந்துக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனை மாணவர்கள் கலந்துக்கிறீங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு சப்தரிஷி நாடி மூலமாக பலனும் அதுக்கான பரிகாரம், ஒரு அருமையான பரிகாரமும் இலவசமாக இந்த வகுப்பில் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த வகுப்பு வந்து 22/6/2020 சண்டே அன்னைக்கு ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பாக நடக்க போகுது. இந்த கடந்த 10 வருடத்தில் இந்த சப்தரிஷி நாடியில் நான் என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் அதை ஒரு முழு வகுப்பில் முழுமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது முதல் முறையாக நம்முடைய ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக, பயிற்சி மையத்தின் சார்பாக நடக்கக்கூடிய வகுப்பு. இதுக்கு முன்னாடி இந்த வகுப்பு நான் நடத்தினதில்லை. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்பை வந்து கற்றுக்கோங்க. ரொம்ப அருமையான சப்ஜெக்டாக இருக்கும். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.